ஹாய் உறவுகளே, வெல்கம் டு சாரா லாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாத்துக்கறி குழம்பு எப்படி செய்து பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாத்துக்கறி குழம்பு செய்யறதுக்கு நான் 3 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு ஒரு 4 எடுத்திருக்கேன். அதெல்லாம் தோல் நீக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை இடி உரலில் நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன் உறவுகளே. வெங்காயம் தக்காளியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பிளேட்டில். இப்போ வாத்து வந்து நாங்கள் ஒரு வாத்து வாங்கியிருக்கோம். அது அங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உறவுகளே. இப்போது நம்ம வாத்தை வந்து நல்லா தண்ணியில் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணியில் அலசி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வாத்துக்கறியில் எங்கேயாச்சும் வாத்தோட முடி இருக்கான்னு பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்கான்னு. ஏன்னா அந்த முடி இருந்தால் அப்படியே சாப்பிட்டா நம்மளுக்கு ஸ்டமக் அப்செட் ஆகிடும் உறவுகளே. அதனால் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணியில் 3க்கு 4 வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம வாத்துக்கறி எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி கட் பண்ணோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இடித்த பூண்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு நான் இடித்தேன். அதில் கொஞ்சமாக தாளிப்புக்கு எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லா பூண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் உறவுகளே. வாத்துக்கறிக்கு பூண்டும் மிளகும் ரொம்ப 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 அவசியம். இப்போது மிளகாய்த்தூள் ஹோம்மேட் சில்லி பவுடர் தான் நான் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு, ஏன்னா வாத்துக்கறியிலும் தண்ணி விடும், ஊற்றிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கோங்க உறவுகளே. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு விசில் போட்டுருங்க. வாத்துக்கறி குக் ஆகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4, 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கறி வந்து ரஃப்பாக இருக்கும், அதனால் 5 விசில் வச்சாலும் தப்பு கிடையாது. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சிக்கன் மாதிரி. இப்போது நல்லா விசில் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் மிதக்குது பார்த்திங்களா? கொழுப்பு அதிகமாக இருக்கும் உறவுகளே. வாத்துக்கறியில் மட்டும் எப்பயுமே நல்லா மிக்ஸ் கொடுங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ தாளிப்பு பார்த்துருவோமா? ஒரு குட்டி பானை எடுத்துகிட்டு அது கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வாத்துக்கறியில் கொழுப்பு அதிகம், எண்ணெய் மிதக்குது. அதனால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு சோம்பு பொரிஞ்சதும் இடித்து வச்ச பூண்டு கொஞ்சமாக எடுத்து வச்சேன்ல தாளிப்புக்கு, அந்த பூண்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த பூண்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நீங்கள் அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு எடுத்து வச்சுருங்க. ஏன்னா தண்ணியாக இருக்குது, எனக்கு திக்கான கிரேவியாக வேணும். அதனால் நல்லா கொதிக்க வேணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுற உறவுகளே. நல்லா கொதிக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் உறவுகளே ஆட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக வாத்துக்கறிக்கு பூண்டும் மிளகுத்தூளும் ரொம்ப அவசியம் உறவுகளே. அப்போ தான் அந்த நீச்சு ஸ்மெல்லு தெரியாது. மிளகுத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இப்போது கொத்தமல்லியை தூவிக்குங்க உறவுகளே. உப்பு வந்து நான் பத்தலை, அதனால் நான் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொத்தமல்லியை தூவிட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வாத்து கிரேவியை வாத்து குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் செம்ம டக்கராக இருக்கும் உறவுகளே. சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.